அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. கல்லாலில் புடையமர்ந்து நான்மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாய். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று பங்குனி மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை, திரையோதசி திதி ஃபுல்லாக இருக்குது. பூர நட்சத்திரம் மதியம் 2:10 வரை இருக்குது. பின்னாடி உத்தரம் வந்துடுது. இன்று சித்த யோகம், பூரம் இருக்கிற வரை சித்த யோகம், பின்னாடி மரண யோகம். ராகு காலம் வியாழக்கிழமை 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் 6 முதல் 7:30, குளிகன் 9 முதல் 10:30, சூலம் வந்து தெற்கு, பரிகாரம் வந்து எண்ணெய். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன் 3 கிரகம் மீனத்தில் இருக்காங்க. ரிஷபத்தில் குரு இருக்கார். கடகத்தில் செவ்வாய் இருக்குது. சந்திரன் வந்து சிம்மத்தில் இருக்குது. கேது வந்து கன்னியில் இருக்குது. புதன், சனி 2 கும்பத்தில் இருக்குது. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களை, இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த ராசி பலன்கள் மட்டும் நமக்கு வேலை செய்யுமா என்று எல்லோரும் இந்த ராசி பலனையே கேட்டுக்கொண்டு எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்களே, கெடுதல் நடக்கும்னு சொல்கிறாங்களே என்று இந்த சொல்ல கருத்து இருக்குது பாருங்க. அது பெரிய தவறான கருத்து. இந்த ராசி என்பது சந்திரனை கொண்டு ஆய்வு செய்வது. சந்திரனை கொண்டு நாம் ஆய்வு செய்கின்ற போது இந்த ராசி என்பது உடல் பகுதி வந்து அவ்வளவு சிறப்பு இல்லை. லக்னம் தான் சிறப்பு, உயிர் தான் சிறப்பு. அதனால் இந்த ராசி என்பது ரொம்ப அதிகமாக நமக்கு பலன் தந்தால் 15% வேலை செய்யும். அவ்வளோதான் செய்யும். அதுக்கு மேலே நமக்கு இந்த ராசி பலன் என்பது பலன் செய்யுது. ஏன்னா நீங்களே அப்படி சொல்கிறீங்களே, அப்போ எதுக்கு ராசி பலனை சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம அன்றாடும் அந்த ராசிகளை தெரிந்து கொண்டால், நம்முடைய பலன்களை தெரிந்து கொண்டால் ஓரளவு கவனமாக நடந்து கொள்ளலாம். அதுக்காக தான் அதை சொல்லுவது. அதனால் ராசி பலனால் நமக்கு வந்து எல்லா நன்மைகளும் நமக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. நேற்று ஒருத்தர் என்னை கேட்டார், கடகராசிக்கெல்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டார். ஐயா, இப்பொழுது தற்சமயம் கொஞ்சம் ராசி பலன் படி நன்றாக இருக்கிறது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் அவருக்கு அப்படியே 60-70 வயசு இருக்கும். இனிமேல் வாழ்க்கையில் பூரா கஷ்டமே தானா அப்படின்னாரு. ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க. கஷ்டம் என்பது நம்ம கையில் இல்லை. இறைவனை நாடுங்கள், நல்லதே நடக்கும். ஏன் கஷ்டம்னு சொல்கிறீங்க? நல்லதே நினைங்க. உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தியெல்லாம் நல்ல பலமாக இருந்ததுன்னா ஒன்று செய்யாது என்று சொன்னேன். அது அவர் நம்பலை. ஏன்னா அந்த ராசி பலன்லேயே அவர் ரொம்ப குரு பேச்சு அவருக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அதே சொல்லிட்டு இருக்காரு. அந்த கருத்து தவறு. அதனால் அன்பான நேயர்களை, இந்த மேஷ ராசிக்கு நேரம் எப்படி இருக்கிறது? மேஷ ராசி என்பவர்களுக்கு 4 செவ்வாய் இருக்குது. இந்த செவ்வாய் என்பவன் 4 இருக்கப்படாது. அவர் நீசம் அடைஞ்சிருக்காரு, இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருக்கப்படாது. 4ஆம் இடம் சுகஸ்தானம், அந்த சுகத்தை கெடுத்துப்படும். ஆனால் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு நல்ல பெரிய அமைப்பு. சனி பகவான் 11 இருக்கார். அது அதை விட சிறந்த அமைப்பு. 4ஆம் அதிபதி சந்திரன் 5 இருக்கார். அதை விட சிறந்தது. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு இது நல்ல நாள். நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அன்பான மேஷராசி என்பதில் கவனமாக செய்யுங்கள். இந்த குருவுடைய பவர் வந்து நாளையோட முடியுதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த குரு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பலனை செஞ்சுருவார். அதனால் இப்போ குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வர போகிறார். அதனால் நாளை 28ஆம் தேதி, சித்திரை மாதம் 28ஆம் தேதி பேச்சு ஆகிறார். பங்குனி 28லேருந்து இந்த பவர் குறைந்துரும்னு நினைக்கிறேன். அது என்னுடைய அனுபவத்தில் அது கரெக்டாக இருக்கும். மற்றபடி கருத்துக்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. என்னுடைய அனுபவம் அந்த ஒரு 2 மாதம் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஆனால் 1 மாதத்துக்கு முன்னாடியே அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி என்பவர்களை, உங்களுக்கு அருமையான நாள் துவங்குறது. ஏன்னா குரு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. உங்களுக்கு சனி பகவான் 10ல் இருக்கார், 11ல் ராகு இருக்கார்.
அருமையான அமைப்பு. இந்த ராகு வந்து சித்திரை மாதம் 13ஆம் தேதி பயிற்சி ஆகுறாரு. பயிற்சியாகி அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ இருக்கிற ராகுவும் நல்லதுதான், அடுத்து வர போகிறதும் நல்லது தான். இதை விட அடுத்து வர போகிறது தான் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா ராகுவும் சனி சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கு. அப்போ தொழில் பிரமாதமாக இருக்கும். ரிஷபராசி தொழிற்சாலை நன்றாக இருக்கும். அதனால் ஒரு ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி அதேமாதிரி நாளையிலேருந்து நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நாளைக்கு இந்த 28ஆம் தேதி, அதனால் நாளிலேருந்து நல்ல பவரை குரு செய்வார் அப்படின்னு நம்புகிறேன். அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும் என்று பெயர். அடுத்தபடியாக மிதுன ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு ஜென்மத்துக்கு வர்றாரு, பார்த்து நடந்துங்க. இப்போ விரயத்தில் 12ல் இருக்காரு. அடுத்து சித்திரை 28ஆம் தேதி ஜென்மத்துக்கு வர்றாரு. அதனால் பார்த்து நடந்துங்க. இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது முடிஞ்சதுன்னா நல்ல விரயமாக பண்ணுவோம். ஜாக்கிரதையாக இந்த ஒரு மாதம் மட்டும் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மிதுன ராசி என்பவர்களை ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக தொழில் நன்றாக இருக்கும் மிதுனராசிக்கு. கடகராசி என்பவர்களை உங்களுக்கு வந்து குரு 11ஆம் இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. ராசிநாதன் 2ல் இருக்கார், அது பரவாயில்ல. அதனால் உங்களுக்கு குரு மட்டும் நல்ல சிறப்பாக இருக்கார். கடகராசி என்பவர்களுக்கு நல்லது. அதேமாதிரி உங்களுக்கு அந்த பவர் வந்து நாளையோடு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த குரு வந்து உங்களுக்கு கடகராசி என்பது 12ஆம் இடத்துக்கு வர போகிறார். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முடிஞ்சால் நல்ல செலவுலாம் பண்ணுங்க. குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை. அன்பான சிம்மராசி என்பவர்களை உங்களுக்கு நாளையிலேருந்து நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னா குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதனால் 11ஆம் இடம் வந்து உங்களுக்கு நல்ல அருமையான லாபஸ்தானம். அந்த இடத்துக்கு குரு வருவது சிறப்பு. மற்ற கிரகங்கள்லாம் சரியில்லை. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து ராகு வந்து 7ஆம் இடத்துக்கு வர போகிறார். அதனால் மனைவியினுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக தேவை. ஏன்னா 2 கொடிய பாவகிரகங்கள் இந்த 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. அதனால் மனைவியினுடைய உடல்நிலையில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆரோக்கியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அன்பான நேயர்களை, கன்னிராசி என்பவர்களை உங்களுக்கு அருமையான நாள். இந்த குரு பகவான் இப்போ 9ஆம் இடத்துல இருக்கார். அவர் 10ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அதனால் இந்த ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து உங்களுக்கு அந்த குரு 10ஆம் இடத்துக்கு வந்ததாக ஒரு பொருள் கொள்ள வேண்டும். சித்திரை மாதம் 28ஆம் தேதி தான் வர்றாரு. ஆனால் பங்குனி மாதம் 28ஆம் தேதியிலேருந்து அந்த வீட்டினுடைய பலனை செய்ய ஆரம்பிச்சுடுவார் குரு பகவான். அதனால் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேரை ஏற்படுற மாதிரி எதையும் செஞ்சிடாதீங்க. நல்ல காரியங்கள்லாம் கொஞ்சம் தடைப்படும். அதாவது பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. நான் பதவி பறிபோகிறத விட முன்னாடி போகாமல் பின் நாற்காலிக்கு வந்துடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் அதெல்லாம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பவர்களை இப்பொழுது உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்காது. அதேமாதிரி நாளையிலேருந்து உங்களுக்கு அந்த விடுதலை ஏற்படும்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து குரு பகவான் 9ஆம் இடத்தினுடைய ஆளுமையை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அதனால் 9ஆம் இடத்துல உள்ள பலன் என்னவோ அந்த பலனை நாளையிலேருந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். அதனால் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கார். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்காது. ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். கன்னிராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 6ல் இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு இந்த 2 ராசிக்காரங்களுக்கும். விருச்சிக ராசி என்பதில் இப்போ உங்களுக்கு 7ல் இருக்கார். அதேமாதிரி குரு 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 8ஆம் இடத்தினுடைய பவர் வந்து நாளையிலேருந்து ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் இந்த ஒரு வருஷத்துக்கு புதுசாக எதையும் செய்யாதீங்க, முதலீடு பண்ணாதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே செய்யுங்க. இடம் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க, வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணாதீங்க. முன்னாடி முயற்சி பண்ணியிருந்தீங்களா ஒன்றும் பரவாயில்ல, லேட்டாக வந்துன்னா போயிட்டு பரப்படலாம். இப்போ புதுசாக கொண்டு போய் பணம் கட்டுறேன் அப்படின்லாம் ஒரு வருஷத்துக்கு கட்டாதீங்க. அது காரியத்தை தடைப்படுத்தும், வட்டி நட்டம் வந்துடும். அதனால் நமக்கு வந்து பொருள் வந்து வட்டி கட்டுற மாதிரி வந்துடும். நம்ம ஒரு 2 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு வருஷம் வரையும் வட்டி கட்டுற மாதிரி வந்துடும். அப்படிலாம் பண்ணாதீங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுக்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு அருமையான நாள் துவங்குது. குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வராரு. நல்லது. இப்போ நாளையிலேருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துடைய பவர் நடக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நன்றாக இருக்கிறது. சனி பகவான் 3ல், ராகு பகவான் 4ல், உங்களுக்கு இதெல்லாம் நல்ல அமைப்பு. அன்பான மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 5லிருந்து 6ஆம் இடத்துக்கு வந்ததாக பொருள் கொள்ள வேண்டும் நாளையிலேருந்து. அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஓராண்டு கொஞ்சம் எதிர்ப்பும் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும். பார்த்து நடந்து கொள்ளுங்கள். 7.5 சனி வேறு இருக்குது முடிகிற நேரம். அதனால் நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துக்கு வந்துடுறாரு. நாளையிலேருந்து உங்களுக்கு அருமையான நாள். 28 சித்திரை பங்குனி 28ஆம் உங்களுக்கு நல்ல அருமையான நாள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். சனி குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அன்பான மீன ராசி என்பவர்களை உங்களுக்கும் குரு பகவான் 3ல் இருந்துட்டு இப்போ 4ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. 4ஆம் இடம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை.
அதே நேரத்தில் ராகு பகவானும் உங்களுக்கு அவ்வளோ நல்ல நிலையில் இல்லை. அதனால் உங்களுக்கு 7.5 வேறு நடந்துகிட்டு இருக்குது. 2வது சுற்று, முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் அந்த கணக்கு எல்லாம் இருக்குது. பார்த்து கவனமாக நடந்து விடுங்கள். மகர ராசி, கும்பராசி, மீன ராசி என்பவர்களுக்கெல்லாம் 7.5 இருக்கிறது. அதனால் தொடர்ச்சியாக சனிக்கிழமை விரதம் இருங்கோ. சனி பகவானுக்கு எள்ளு தீபம் வைத்துங்கள். காக்கைக்கு அன்னம் வைங்க. வன்னிப்பத்திரம் கிடச்சுன்னா வன்னிப்பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். கோடரு திருப்பதிகம், வேயரு தோழி பகம் என்ற பதிகத்தை தினம் சனிக்கிழமை தோறும் காலை மாலை பாராயணம் பண்ணுங்கள். இறைவனை நாடுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களை, நாம் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். எல்லா மனிதருக்கும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. அவங்கவுங்க தகுதிக்கு தக்கபடி கஷ்டங்கள் இருக்குது. நல்ல வசதி படைத்தவங்களுக்கு கஷ்டம் வந்தால் அவங்கள்ட்ட காசு இருக்குது தெரியாது. நம்ம மாதிரி நடுத்தரவாதிகளுக்கு கஷ்டம் வந்தால் காசு இல்லாதனால கஷ்டங்கள் வெளியில் தெரிகிறோம். அதனால் அந்த வெளியில் தெரிகின்ற பொழுது நம்ம யாரையும் சொல்ல வேண்டாம். ஆலயத்துக்கு போய் இறைவனிடம், நம்முடைய குலதெய்வத்திடம், அந்த இறைவனிடம் நாம் அந்த நம்முடைய மனசில் உள்ள சுமையெல்லாம் பகிர்ந்து கொண்டோமையானால் நமக்கு தெளிவு ஏற்படும், நிம்மதி ஏற்படும். நிச்சயமாக அந்த இறைவன் நமக்கு நல்லருள் செய்வார். அன்பான நேயர்களை, இப்போ நமக்கு இந்த மக்கள்கிட்ட ஒரு தவறான ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்தை நாங்கள் தான் விதைச்சி விட்டுருக்கோம், வேறு யாரும் விதைக்கலை. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஜோதிடத்திலே ஒரு நல்ல கருத்துக்களை நாம் ஆய்வு செய்வதும் கிடையாது, சொல்லுவதும் கிடையாது. நிறைய தவறான கருத்துக்களை சொல்லி மக்களை அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, பரிகாரம் பண்ணுங்கள், பரிகாரம் பண்ணால் உடனே நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, முறையான பரிகாரம் பண்ணிங்கன்னா அதுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. முறையான மருந்து சாப்பிட்டோம்னா நோய் தீரும். அதனால் முறையான பரிகாரங்களை பண்ணிங்கன்னா நல்லது. இந்த பரிகாரம் பண்ணுற இடங்களில் முறையாக பண்ணுறாங்கல்ல, அது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது நமக்கு. அதனால் நம்ம காசை, நம்முடைய சக்தியிட்டபடி பொருளை செலவு பண்ணுறோம். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ திருநாகேஸ்வரம் போகிறோம் அப்படின்னா அங்கே பரிகாரம் என்பதெல்லாம் கிடையாது. அங்கே பகவானுக்கு அபிஷேகம் தான், நேரம் பால் அபிஷேகம் தான் பண்ணுறாங்க. பணத்தை கட்டிட்டோம்னா ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறாங்க. அது நமக்கு நல்ல ஒரு இது. அதில் அவங்க தவறு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த பரிகாரம்னு சொல்லி பண்ணுறதுல தான் நிறைய தப்புகள், பிழைகள் நடக்குது. அதனால் அது நமக்கு இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு, திருமணஞ்சேரிக்கு போகிறோம், அங்கே போய் கல்யாணம் ஆகலைன்னு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோம், மாலை சாத்துறோம், பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், அந்த மாலையை வீட்டில் வச்சுருக்கோம், கல்யாணம் பண்ணோன்னு திருப்பி கொண்டு போய் அங்கே போட்டுறோம். இப்படிலாம் இதெல்லாம் ஒரு பிரார்த்தனை தான், இது பரிகாரம் கிடையாது. அதனால் இப்போ ஆலங்குடிக்கு போகிறோம், ஆலங்குடியில் குருபகவானுடைய ஸ்தலத்துக்கு போகிறோம், அங்கே போய் என்ன பண்ணுறோம், பரிகாரமாக பண்ணுறோம். பரிகார ஸ்தலம்னு சொல்கிறாங்க, அதுவே நான் தவறுன்னு சொல்கிறேன். பரிகார ஸ்தலம்னே சொல்லக்கூடாது, இறைவனை பிரார்த்தனைக்குரிய ஸ்தலம் அது. அதனால் அந்த பிரார்த்தனை தான் நமக்கு முக்கியம். பரிகாரம் என்று சொல்லி தவறு என்று சொல்லுகிறேன். ஏன்னா பரிகாரத்தை நம்ம முறையாக செய்வதில்லை. அதாவது பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த புண்ணிய நதிகளில் நம்ம உடுத்திக்கிட்டு இருக்க துணியை அந்த நதியில் போடக்கூடாதுங்கிறாங்க. ராமேஸ்வரத்தில் பாருங்கள், அங்கே கடலில் அந்த நம்ம உடுத்திக்கிட்டு இருக்க துணியை பூரா அவுத்து போட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி நல தீர்த்தத்தில் பாருங்கள், அங்கேயும் கொண்டு போய் இந்த துணியை பூரா போட்டுடுறாங்க. அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் பாருங்கள், அருமையான தீர்த்தங்கள். இதெல்லாம் முன்னோர்கள் நமக்கு இறைவனாக, நமக்கு முன்னோர்களால் நமக்கு கிடைக்கப்பட்ட வரப்பிரசாதம். அந்த வரப்பிரசாதத்தை நாம் அசுத்தமாக்குறோம். அப்போ அந்த துணியில் பூரா அந்த இதுக்குள்ளே போய் அந்த துணியில் உள்ள சாயங்கள் பூரா அதில் இறங்கி, கெமிக்கல் இறங்கி அந்த தீர்த்தத்தை நமக்கு கெடுத்து விடுகிறது, மாசுபடுத்துகிறது. இதையெல்லாம் கடுமையாக நம்ம நிர்வாகம் கண்டிக்கணும். மக்களை அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, துணியை போடக்கூடாது, துணியை போடணும்னா இங்கே அவுத்து ஓரமாக கரையில் போடுவோம் அப்படின்னு சொல்லணும். அதனால் அந்த பழைய துணிகள் எல்லாம் அந்த மாதிரி போடுறது மாபெரும் பாவம். அது அந்த பாவத்தை நாம் அதிகமாக செய்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் நமக்கு பலன் கிடைக்கவில்லை. அங்கே நலத்தீர்த்தத்தை போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு புண்ணியத்தை தேடி கொண்டு வருவதற்கு பதிலாக நம்ம உடுத்திட்டு இருக்க துணியெல்லாம் அவுத்து கொண்டு அந்த நலத்தீர்த்தத்தில் போட்ட உடனே அந்த தீர்த்தம் மாசுபடுகிறது, பாவம் நமக்கு ஏற்படுகிறது. பாவம் தான் அதிகமாக ஏற்படுது. அது மாதிரி நான் வைத்தீஸ்வரன் கோயிலெல்லாம் நேராக பார்த்துருக்கேன். நிறைய அந்த துணிகளை அவுத்து போட்டு வந்துடுவாங்க. நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன். எல்லா நதிகளிலும் நாம் கடலில் ஸ்நானம் பண்ணுற போதோ, காவேரியில் குளிக்கின்ற பொழுதோ, நாம் நம்ம உடுத்திக்கிட்டு இருக்கிற உடையை, ஆடையை களைந்து அங்கே நதியில் போடக்கூடாது. அது வெறும் மாபெரும் தவறு. அது நம்ம அந்த உடுத்தின்னு இருக்க ஆடையை வேறு எதுக்காவது பயன்படுத்தணுமே தவிர அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அந்த உடுத்தின்னு இருக்க ஆடையை நெருப்பு வைத்து கொளுத்துவதும் பழைய துணிகள்லாம் தவறு. அதெல்லாம் நம்ம குப்பையில் போடலாம், இல்லைன்னா ஏதாவது வேற்று துணிக்கு பயன்படுத்தலாம். அதுக்கு ரொம்ப நல்ல ஏதாவது தொடக்கி வைக்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாமே தவிர நம்ம அந்த ஆடையை தீ வைத்து கொளுத்துவதும் புண்ணிய நதிகளிலே போடுவதும் மாபெரும் குற்றம். அன்பான நேயர்களே, இது மாதிரி நிறைய
இது என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு கருத்து இருக்குது. சாமியை கும்பிட்டுட்டு சனி பகவானை கும்பிட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருவோம் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. இது என்ன கருத்து பாருங்க. இறைவனை வணங்கிட்டு திரும்பி பார்க்காம வந்துருவோம் அப்படிங்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணி இருக்கும் போதே விபூதி பிரசாதம் வாங்காமல் ஓடியே போயிடுவாங்க. என்னமான்னா கையை காட்டிட்டு போயிடுவாங்க. மறுநாள் என்ன கேட்டால் ஜோசியர் வந்து ஒன்றுமே வாங்கக்கூடாது, திரும்பி போடும், விபூதி கூட வாங்கக்கூடாதான். ஏன்னா சனி பகவான் வந்து பிடிச்சிட்டு வர. இவங்க வாசலில் வந்து இவங்க வரதுக்கு முன்னாடி வாசப்படியில் வந்து சனீஸ்வரன் இருந்துட்டா பிடிச்சிக்க மாட்டாரா? எவ்வளோ பெரிய தவறான கருத்து பாருங்கள். இப்படியெல்லாம் மக்கள் ஆலயத்தை வலம் வந்து நம்ம எங்கே வந்து வரணும்னா நமஸ்காரம் பண்ணுற இடம் கொடிமரத்துக்கு முன்னாடி. வேறு எந்த இடத்திலும் நாம் இறைவனை வணங்கக்கூடாது, கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது. சாஷ்டாங்கம் நமஸ்காரம். ஆண்கள் வந்து உடம்பு பூரா தரையில் படுற மாதிரி நமஸ்காரம் பண்ணணும். பெண்கள் மண்டிக்கிட்டு தான் நமஸ்காரம் பண்ணணும். உடம்பு பூரா படுற மாதிரி நமஸ்காரம் பண்ணக்கூடாது. பெண்களுக்கு அது உகந்தது இல்லை, தர்மமும் அல்லது. அப்படிலாம் இப்படிலாம் செய்யணும். ஆனால் இதை என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இன்னொன்று பெரிய தவறு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு ஆலயத்துக்கு போனோம்னா அங்கே வந்து தனித்தனியாக எல்லா விக்கிரகங்களையும் பிரித்து சித்துக்கிறார்கள். ஒரு ஆலயத்தில் ஆஞ்சநேயர் இருக்குன்னா ஆஞ்சநேயர் மட்டும் தனியாக சித்துறாங்க. முருகன் இருக்காருன்னா முருகனை மட்டும் தனியாக சித்துறாங்க. சிவன் இருக்காருன்னா சிவனை மட்டும் அந்த மாதிரிலாம் சித்தவே கூடாது. நவகிரகங்களை மட்டும் தனியாக சித்தலாம். மற்ற கிரகங்களை பிரிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. இந்த நந்திக்கும் சிவனுக்கும் இடையிலே நாம் கூட போகக்கூடாது. சிவாலயத்துக்கு போனோம்னா அந்த நந்திக்கும் சிவனுக்கும் இடையில நாம் போகக்கூடாது. அங்கே உள்ள சிவாச்சாரியார் போகலாம், அது அவங்களுக்கு வேறு வழியில் போய் தான் ஆகணும். நாம் தரிசனம் பண்ணுறவங்க அந்த சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் இடையில நாம் குறுக்க போகக்கூடாது. நந்தியும் சிவபெருமானை பிரித்த தோஷத்துக்கு நாம் ஆளாகின்றுவோம். அது மாதிரி இன்னொரு கருத்து சொல்கிறேன். இந்த கணவன் மனைவி தம்பதிகள் இருக்காங்க பாருங்கள், அவங்க 2 பேருக்கு இடையில நம்ம போகக்கூடாது. இப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது. இதெல்லாம் நன்றாக படித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கம் தள்ளி போமா அப்படின்னு சொல்லிட்டு விலகி வருவாங்க. அவங்க வந்து அந்த மாதிரிலாம் கணவன் மனைவி இந்த கூட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கூட போவாங்க, வேகமாக போவாங்க. அதனால் படித்தவங்களே போவாங்க, வேதங்கள் படித்தவங்களே அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதனால் அதெல்லாம் பெரிய பாவம். கணவன் மனைவி பிரித்ததுக்குரிய பாவங்கள் நம்மை சாரும். அப்படிலாம் இருக்குது. நாம் வந்து நிறைய அந்த கருத்துக்களை சொல்கிறோம். அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளணும், பகிர்ந்து கொள்ளணும். அன்பான நேயர்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கருத்து நமக்கு தெரிகிறது என்றால் அந்த கருத்தை எல்லோரிடம் சொல்லுங்கள். அவங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கல, எனக்கு நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் சொல்லிடுவேன். எனக்கு தெரிந்து சரி என்று மனசில் படுகிறது அந்த கருத்தை நான் எல்லாருக்கும் சொல்லுகிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதோடு உங்களோட விருப்பம். நான் வந்து என்ன சொல்லுகிறேன்னா, நம்ம பரிகாரம் என்ற சொல்லை நம்ம வந்து பயன்படுத்தவே கூடாது. பிரார்த்தனை என்ற சொல்லு தான் நமக்கு முக்கியம். அதனால் அன்பான நேயர்களை, நம்ம இறைவனை நாடுவோம். முறையாக அந்த இறைவனுக்கு நம்மளால் முடிஞ்சதை பணி செய்வோம். காசால் செய்ய முடியலன்னா உடம்பால் செய்வோம், உடம்பால் செய்ய முடியலன்னா வாயால் செய்வோம். காசால் இருந்தால் நிறைய தர்மங்களை செய்வோம். ஆலயங்களுக்கு நிறைய வழக்கு போடுவதற்கு எண்ணெயை வாங்கி கொடுப்போம். ஆலயத்தை ஆளை விட்டு சுத்தம் பண்ணி கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி கொடுப்போம். இது பொருளால் நாம் செய்கிறது. அன்னதானம் பண்ணலாம். படிக்கிறதுக்கு வசதி இல்லாத குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு படிப்பதற்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு மதிய ஒரு வேளை உணவுக்கு நம்ம வழி செய்யலாம். இதெல்லாம் வசதி இருக்கின்றவர்கள் செய்கிறது. வசதி இல்லைன்னா இப்போ கோயில் இருக்கிறது, கோயிலை போய் பெருக்கி கூட்டி சுத்தம் பண்ணி தண்ணி விட்டு அலம்பலாம். வாரத்தில் ஒரு நாள் போய் அந்த கோயிலை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு வரலாம். அதுவும் நம்மளால் முடியலை அப்படின்னா நல்ல வார்த்தைகளை சொல்லலாமா இல்லையா, நல்ல கருத்துக்களை சொல்லலாமா இல்லையா? அதனால் நம்ம அதெல்லாம் வந்து சொல்றதில்லை. அதனால் அன்பான நேயர்களை, நமக்கு தெரிந்த நல்லவைகளை எடுத்துக்கொள்வோம். முக்கியமாக நான் ஒன்று சொல்லுகிறேன், ஆலயத்தில் நம்ம வர வருகின்ற பொழுது எந்த தெய்வத்தையும் தனித்தனியாக சுற்றாதீர்கள். அது வந்து நல்லா படித்தவர்களிடம் கேட்டு பாருங்கள். ஆலயத்தில் வந்து எந்த சுவாமியும் நம்ம தனித்தனியாக பிரித்து சுற்றக்கூடாது. மொத்தமாக போனோம்னா அந்த சிவாலயத்தில் என்ன பண்ணுறது கேட்டால், சுற்றி வரணும்னா காம்பவுண்டு சுவருக்கு வெளியில் தான் நம்ம சுற்றணும். ஏன்னா காம்பவுண்டு சுவருக்கு வெளியில் வந்துட்டோம்னா எல்லா இறைவனையும் நாம் சுற்றி வந்ததாக ஒரு கருத்து ஏற்படுகின்றது. அப்படி தான் அந்த பிரதர்ஷனம் பண்ணுறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. திருமதல்னு ஒன்று இருக்கும், அந்த திருமதலுக்கு பின்னாடி தான் நம்ம சுற்றி வர்றது. அப்படி வந்தால் எல்லா இறைவனும் அந்த திருமதலில் கூட ஒரு சில தெய்வங்கள் இருக்கும். அதனால் அதை பிரித்து சுற்றி ஏதாவது வந்துடும். அதனால் நம்ம திருமதலுக்கு வெளியில் வந்து சுற்றினோம்னா எல்லா தெய்வங்களையும், கோவர வாசலில் குடவர வாசலில் இந்த பக்கம் ஒரு பிள்ளையார், அந்த பக்கம் முருகன் இருப்பார். அப்போ அங்கே உள்ளே மட்டும் சித்திரம்னா இவங்களை சித்தர் நம்ம போயிட்டோம்.
அப்படின்னு ஒரு கருத்து வரும். அதனால் குடவரவாசலை சுற்றி, கோபுரத்தை சுற்றி, திருமலை சுற்றி சுற்றினா எல்லா சாமியும் சுற்றி வந்துடலாம். நன்றாக யோசித்து பாருங்கள். ஆலயத்தில் வந்து தனியாக எந்த இறைவனையும் பிரித்து சித்தாதீர்கள். அன்பான நேயர்களே, நான் சொல்வது தவறாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், நன்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் நலப்படணும், எல்லாரும் நலமுடன் வாழணும். எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறோம், நோயினால் கஷ்டப்படுறோம், பணம் இல்லாமல் கஷ்டப்படுறோம். அதை இறைவனிடம் சொல்லுங்கள். எல்லோரும் இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படி என்று அனிவா அவர் பாட்டு பாடுவார். அது ஒரு அருமையான கருத்து, தத்துவ பாடல்கள். அதனால் இறைவனிடம் கையேந்துங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், நமக்கு நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, எல்லோரும் நலமுடன் பல்லாண்டு பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மடாளன் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.